Hello everyone, welcome to W2t தமிழ். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிஃப்டியோட ஓப்பனிங் ப்ரைஸை பார்க்குறோம். 22,662.25 அப்படின்றது ஓப்பனிங். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ஐடிஎம் ஸ்ட்ரைக்ஸை வச்சு அப்ரோச் பண்ணும்போது 22,600 தான் எடுப்போம். ஸோ 22,600ஓட BEP, ஸோ கால் ஆப்ஷனோட BEP என்ன அப்படின்னா W4.50 அப்படின்றது BEP. ஸோ ஃபஸ்ட் பார் என்ன பண்ணுது அப்படின்னா ஸோ எக்ஸாக்டாக அவனோட BEPயை பஞ்ச் அடிக்கிறான். ஸோ இந்த இடத்துல ஆப்போனண்ட் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா ஸோ ஆப்போனண்ட்டும் கரெக்டாக வந்து அவனோட பிஇபியில் வந்து சப்போர்ட் வந்து எடுத்துகிட்ருக்கான். ஸோ அப்போது இந்த இடத்துல என்ட்ரி போட முடியுமா அப்படின்னா ஸோ டெஃபினட்டாக என்ட்ரி போடக்கூடாது, வெயிட் பண்ணி தான் என்ட்ரி போடணும். ஸோ ஃபஸ்ட் பார் இன்டிசிஷன், செகண்ட் பார் பிரேக் அவுட் லூஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல அட்வான்ஸில் உள்ள பிரேக் அவுட் கொடுக்குறோம். ஸோ அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல என்ன பண்ணிட்டுருக்கு ப்ரீவியஸ் க்ளோஸ் அப்படின்னும் போது அந்த ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு விட ஹையர் ப்ரைஸஸ் தான் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இவன் ப்ரீவியஸ் க்ளோஸை லூஸ் பண்ணி தான் பிரேக் வந்து சஸ்டெயின் பண்ணுறான். ஸோ ப்ராபப்ளி இந்த பிரேக் ஒன் ஃபெயில் ஆகுது அப்படின்னா ஃபர்தராக 0 நோக்கி ட்ராவல் பண்ணும். ஸோ இந்த பிரேக் ஒன்று சஸ்டெயின் பண்ணுது அப்படின்போது ஸோ நெக்ஸ்ட் லெவலில் வந்து மீட் ஆகும்போது நீங்கள் வந்து என்ட்ரி வந்து எடுத்துக்க முடியும். ஓகேங்களா? ஓகே. ஸோ அப்போது இங்கேருந்து மேலே போகிறோம் அப்படின்னா இதுதான் டார்கெட். ஸோ நெக்ஸ்ட் இது பார்த்திங்க அப்படின்னா மைனர் லெவல். ஸோ இங்கேயும் வந்து நீங்கள் என்ட்ரி எடுக்க முடியும். பட் எஸ்எம்சி ஆர் ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸில் ஸோ இதில் என்ட்ரி கிடைக்குதுனா தான் என்ட்ரி எடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இங்கேருந்து மேலே போகிறோம். ஸோ இங்கேருந்து நீங்கள் என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா அடுத்தடுத்த லெவலில் மீட் ஆகும்போது நீங்கள் என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னாலும் ஸோ நமக்கு 30 to 40 பாயிண்ட்ஸ் நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா 17 பாயிண்ட்ஸ் மைனஸ் வந்து வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல 34 பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கான். ஸோ அகைன் நம்மளோட லெவல் இங்கே மீட் ஆகும்போது எஸ்எம்சி என்ட்ரிங் கிடச்சிருக்கு. ஸோ இங்கேருந்து மேலே போகிறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டார்கெட் இது தான் 34 பாயிண்ட்ஸ். ஸோ அதை பிரேக் அவுட் கொடுக்குது அப்படின் போது நெக்ஸ்ட் டிபி அப்படின்றது 115 அப்படின்றது நெக்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும், பாயிண்ட்ஸாக இருக்கும். ஸோ 290 அப்படின்றது நெக்ஸ்ட் டார்கெட். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே ஸோ இதுதான் என்ட்ரி, ஸோ இதுதான் எக்ஸிட், ஸோ இதுதான் என்ட்ரி ப்ரீமியத்தில், இதுதான் என்ட்ரி பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேல்குலேஷனில் நம்ம வந்து எடுத்துப்போம். ஓகேங்களா? அப்போது இங்கே ப்ரீமியம் சஸ்டெயின் பண்ணுது அப்படின்னா மேலே தான் போகணும். ஓகேங்களா? ஓகே, மேலே தான் போயிருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுக்கும்போது கரெக்டாக வந்து ஒரு 1240 அப்படின்றது. ஸோ அந்த டைமில் நமக்கு எஸ்எம்சி என்ட்ரி கிடச்சிருக்குன்னா அப்சல்யூட்லி எஸ்எம்சி வந்து என்ட்ரி வந்து கிடச்சிருக்கு. ஸோ இந்த இடத்துல ஸோ ஒரு சப்ளை ஜோன் இருக்குது, 50% பாடி கேண்டில். ஸோ 50% டேப் ஆகலாம். ஸோ அப்போது அந்த ஜோன் வந்து ஃபெயில் ஆகிருச்சு, ரியாக்ஷன் கொடுத்து, அதாவது சப்ளை பிகம் டிமாண்ட் அப்படின்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுத்து தான் உடச்சிருக்கான். ஸோ இருந்தாலுமே ஃபெயில் ஆனதை பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரீடெஸ்ட்டில் வந்து என்ட்ரி எடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட்டு பிரேக் அவுட் ரீடெஸ்ட் அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணிகிட்ருக்கு 15 மினிட்ஸ் ஜோன் வந்து ஃபெயிலியர். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த 50 மினிட்ஸ் ஒரு இன்டிசிஷன் பார் இருக்குது. ஸோ அந்த இன்டிசிஷன் பாரை 1240க்கு நமக்கு ரீடெஸ்ட்டில் கரெக்டாக பஞ்ச் ஆகுது. ஸோ அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே வந்து லாங் பொசிஷனை எதை பேஸ் பண்ணி எடுக்கலாம் அப்படின்னா ஸோ இங்கே இருக்க இந்த மைனர் லெவல் 178 வந்து பேஸ் பண்ணி எடுக்கலாம். ஸோ இதில் போனால் 700 இருக்குது, ஸ்பாட்டிங் இருக்குது, 700 இருக்குது. ஸோ ஐ மூவ் டு 700 கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன் அப்படின்னீங்கன்னா ஸோ தாராளமாக நீங்கள் 700 கால் பிரேக் வச்சு யூ கேன் என்டர். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராப்பராக எஸ்எல் வந்து வைக்கிறீங்க. ஸோ அப்படின்னும் போது உங்களுக்கு எஸ்எல் வந்து ஹிட் ஆகிருக்காது. ஸோ டார்கெட் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த டார்கெட் வந்து ஈஸியாக வந்து அச்சீவ் பண்ணியிருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 70 பாயிண்ட்ஸ் வந்து மூவ் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போது நீங்கள் சப்ளை ஃபெயில் ஆகிட்டு ஸோ ஒரு இன்டிசிஷன் க்ரியேட் பண்ணியிருக்கு 15 மினிட்ஸ் பார். ஸோ இம்பேலன்ஸோடு இருக்கும்போது அதை வந்து நீங்கள் என்ட்ரி எடுத்துருக்க முடியும். ஸோ அதுக்கு கன்ஃபர்மேஷன் பார்த்து என்ட்ரி எடுக்கிறதுனால எஸ்எம்சி வியூவில் வந்து நீங்கள் கன்ஃபர்மேஷன் வந்து பார்த்துருக்கலாம். ஸோ லைக்லி என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா ஸோ ஈவன் ஒரு 1 மினிட்டில் பார்த்தீங்கன்னாலும் என்ன பண்ணியிருக்கு ஸோ இந்த இடத்துல லோவர் ஸ்வீப் அடிச்சிருக்கு. தென் நமக்கு அதை ஃபாலிங் வெஜ் மாதிரி ஃபார்மேஷன் தான் கொடுத்துருக்கோம் ஆக்சுவலி. ஓகேங்களா? ஸோ 2 ஹை. ஸோ ஃபாலிங் வெஜ் பார்த்தீங்கன்னா ஹையர் சைடு தான் பிரேக் அவுட் ஆகும். ஸோ லைக்லி இந்த மாதிரி தான் இருக்கும் அதனோட சினாரியோ. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடம் வரும்போது என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ப்ரீமியத்தை பார்த்துட்டு ஸோ தாராளமாக பிரேக் அவுட் ஆகும்போது ஸோ இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துருக்க முடியாது. மேபி நீங்கள் ஸ்வீப் அடிக்கும்போது என்ட்ரி எடுத்துருக்கணும். ஸோ சின்ன எஸ்எல் வந்து மெயின்டைன் பண்ணிவிட்டு ஸோ இல்லை எனக்கு 1249க்கு எனக்கு ப்ரீமியம் இருக்குப்பா, ஸோ எனக்கு இங்கே மைனர் லெவலும் டேப் ஆகுது 245க்கு. ஸோ அட் தி சேம் டைம் நமக்கு இது வந்து நமக்கு என்னென்னா
ஸோ இதில் என்ட்ரி அப்படின்றது 12:30 கிடச்சிருக்கும். ஸோ அதுக்கு நம்மளோட ரெஸ்கி பிளேசஸ் தான் இருக்கும். ஸோ அதாவது என்னென்னா, ஸோ இப்போது நமக்கு ஒரு இடத்துல என்ட்ரி எடுக்கிறோம், ஓகேங்களா. ஸோ ஒரு இடத்துல என்ட்ரி எடுக்கிறோம். ஸோ இது என்னோடய எஸ்எல் பாயிண்ட் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போது எஸ்எல் அடிக்கிற இடத்துல இருக்குன்னா, ஸோ நம்ம இங்கே என்ட்ரி எடுக்கும்போது எஸ்எல் வந்து மினிமைஸ் ஆகும், ஓகேங்களா. ஸோ அப்போது அந்த மாதிரி சினாரியில் நீங்கள் என்ட்ரி எடுத்துருந்தீங்கன்னா, ஸோ எக்ஸாம்பிளுக்கு இங்கேருந்து ஒரு 25 பாயிண்ட் எஸ்எல் வைக்கிறோம், இல்லை எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10 பாயிண்ட் எஸ்எல் வைக்கிறோம் அப்படின்னா, ஸோ என்ட்ரிலேருந்து அவன் 10 பாயிண்ட் கீழே வந்துட்டான் அப்படின்னும் போது நீங்கள் அப்படியே வந்து அங்கேயே வந்து என்ட்ரி எடுத்துக்கலாம். அதாவது எஸ்எல் அடிக்கிற இடத்துல என்ட்ரி போகிற மாதிரி சினாரியோ, ஓகேங்களா. ஸோ அப்போ இங்கே போடும்போது உங்களுக்கு எஸ்எல் வந்து மினிமைஸ் ஆகும். ஸோ எஸ்எல் வந்து ரொம்ப மினிமைஸ் ஆகும் ஆக்சுவலி, ஓகேங்களா. ஸோ அப்போது இந்த இடத்துல ஸ்வீப் அடிக்குது. ஸோ ப்ளஸ் வந்து எனக்கு ப்ரீமியத்தில் ஸோ இந்த இடத்துல நமக்கு ஆல்ரெடி என்ட்ரி வந்து ட்ரிகர் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தாராளமாக வந்து இதை வந்து என்ட்ரி எடுத்துருக்க முடியும், ஓகேங்களா. ஸோ இதுக்கு கன்ஃபர்மேஷனாக என்னோட மைனர் லெவலும் 178 இருக்குது. ஓகே, ஸோ அப்போது என்ட்ரி அப்படின்றது இந்த மாதிரி அந்த எஸ்எம்ஸில் வந்து எடுத்துருக்க முடியும். ஸோ எக்ஸிட் அப்படின்றது என்னென்னா, ஸோ மினிமம் வந்து இந்த டிபி வந்து நம்ம டார்கெட் பண்ணியிருக்க முடியும், ஓகேங்களா. ஸோ ப்ரீவியஸ் ஹை வந்து நம்ம டிபி பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல நமக்கு கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா, ஸோ ஈவன் இவ்வளோ தூரம் நீங்கள் எஸ்எல் வைக்கிறீங்க, இல்லை இது வரைக்கும் நீங்கள் எஸ்எல் வைக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக ஒரு 1:2.5 வந்து கிடச்சிருக்கும், ஓகேங்களா. ஸோ ஓகேப்பா, இது வந்து எஸ்எம்சி ப்ளஸ் ப்ரீமியம் வியூ வந்து பார்த்தாச்சு. சரிப்பா, ஸோ டேட்டான்னு ஒன்று பார்க்குறீங்க, அது என்னப்பா சொல்லிச்சு அப்படின்னா, ஸோ நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே தெரியும், நான் குரூப்பில் கொடுத்துருந்தது தான். ஸோ அதை வந்து ஷோ பண்ண முடியாது. ஸோ கரெக்டாக ஒரு 9:50 அந்த ரேஞ்சுக்கே நமக்கு தெரியும் இன்றைக்கி லாங் சைடுங்க மட்டும்தான் மார்க்கெட் போக போகுது. ஸோ அது மட்டும் இல்லை, டார்கெட் அப்படின்றது 700, 800, 900 வரைக்கும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ் பர் டேட்டா ஸோ நமக்கு கிளியர் கட்டாக தெரியும் போது நான் ஷார்ட் பொசிஷன் ட்ரை பண்ணவே மாட்டேன். ஸோ ஒன்லி ஃபோக்கஸ் ஆன் லாங் சைட். ஸோ அது இன்டியூஸ்மெண்ட் எடுத்துகிட்டு பிளாக்குக்கு வந்தாலும் சரி, ஆர்எல்ஸ் சப்ளை ஃபெயில் பண்ணிவிட்டு மறுபடியும் டிமாண்டுக்கு வந்தாலும் சரி, ஸோ ஆர்எல்ஸ் ஜஸ்ட்டு பிரேக் அவுட்டு, டேவோட ஹை பிரேக் அவுட்டு, தென் ரீடெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்தாலும் சரி, நான் என்ன பண்ணேன்னா ஒன்லி ஃபோக்கஸ் ஆன் லாங் ட்ரேட், ஓகேங்களா. ஸோ ஓகே, ஸோ இது ஆல்ரெடி நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருந்த ஒன்று தான். ஸோ என்ன அப்படின்னா, ஸோ இது என்னென்னா மார்ச் 7 தெரியும் நமக்கு. ஸோ இந்த ரெண்டு பாரை பார்த்துட்டு ஸோ நெக்ஸ்ட் மூவ் எங்கே போகணும் அப்படின்னா இந்த 50% பாடி கனலில் 50% போகணும். ஸோ இதுதான் வந்து ட்ராப்பாக இருக்குது. என்ன பண்ணியிருக்கு, ஸோ இன்றைக்கி நம்மளோட என்ட்ரி ஸோ கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா 955.45 அப்படின்றது என்ட்ரி அட் 94. ஸோ எக்ஸிட் அட் 168. ஸோ இப்போது ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 75 பாயிண்ட்ஸ், ஓகேங்களா. ஸோ நமக்கு என்ன வேணும் அப்படின்னு கிளியர் கட்டாக தெரியுது அப்படின்னா, ஸோ நமக்கு தேவையை நம்ம எடுத்துகிட்டு போகலாம், ஓகேங்களா. ஸோ ஏன் வந்து 10-8 க்ளோஸ் கொடுத்தீங்க, ஸோ 160 ஏன் எடுத்தீங்க, நான் ஆக்சுவலி எடுக்க வேண்டியது 600, ஸோ எடுத்தது 650. ஸோ ஏன் அந்த டைமில் எக்ஸிட் அடித்தோம் அப்படின்னா, திஸ் இஸ் த ரீசன். ஸோ இங்கே இருக்க ரீசன் நம்ம 600ல் நமக்கு வந்து டிபி வந்து ஹிட்டு, ஓகேங்களா. ஸோ 600ல் டிபி ஹிட் அப்படின்னும் போது என்ன டைமுக்கு ஹிட்டு, ஸோ கரெக்டாக 10 o'clock ஆக்சுவலி ஹிட். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா 10-8 வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா. ஸோ அது நெக்ஸ்ட் இவ்வளோ மூவ் போயிருக்கு. ஸோ அதெல்லாம் எனக்கு தேவை கிடையாது. ஸோ டு பி ஹானஸ்ட், நமக்கு என்ன தேவை அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும்தான் சர்வைவ் பண்ண முடியும். ஸோ எல்லாத்தையும் போட்டுட்டு இது இவ்வளோ போயிருக்கு, ஸோ இங்கே என்ட்ரி போடலாம், இங்கே போடலாம். நான் ஒரு இடத்துல ரெஸ்க் எடுக்கிறேன். ஸோ மார்க்கெட்டில் ரெஸ்க் இருக்குது, ரெஸ்க் இல்லாமல் கிடையாது. ஸோ ரெஸ்க் எடுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் இதுதான் தெரியும், எனக்கு 5K வேணும், இல்லை 10K தான் படியோட ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஸோ அந்த இடத்துல அதை அச்சீவ் பண்ணும்போது நீங்கள் டெஃபினெட்லி வெளியே போய் ஆகணும், ஓகேங்களா. ஸோ அதுதான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது வந்து மார்ச் 7 கொடுத்தது. ஸோ இன்றைக்கி கொடுத்த போஸ்ட் எதுவுமே கொடுக்கலைங்க ஆக்சுவலி, சேம் அதே தான். ஸோ அந்த 50% வரைக்கும் போகலாம். நமக்கு டேட்டா என்ன சொல்லுதுன்னா மேலே தான் போகணும்னு சொல்லுது, ஓகேங்களா. ஸோ ஸ்டில் மார்க்கெட் வந்து புல்லிஷ் ஆகிடுச்சா, ஸோ டே டிஎஃப்பில் நமக்கு ஓபி வந்து டேப் ஆகிடுச்சா, ஸோ இல்லை வந்து சாக் கொடுத்துச்சா அப்படின்னா, ஸோ நமக்கு சாக்கெல்லாம் கொடுக்கல. ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னா, ஸோ சப்ளைக்கு தான் போயிருக்கு. ஸோ அதுக்கு மேலே வந்து நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா, ஸோ இன்டியூஸ்மெண்ட் வந்து இருக்குது, லிக்விடிட்டி வந்து சிட்டிங் வந்து இருக்குது. ஸோ அப்படின்னும் போது ஸோ இது நம்மளோட நெக்ஸ்ட்டு சப்ளையாக இருக்கும். ஸோ இது என்ன பண்ணியிருக்குன்னா எஸ்எல் அடிச்சு தான் வந்திருக்கு. ஸோ தட்ஸ் குட். ஸோ எங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த விக்கு டேப் ஆகிருக்கு ஆக்சுவலி, பட் ரியல் ஆர்டர்ஸ் இந்த விக்கு வரைக்கும் வரணும்.